இது என்ன நியாயம்னு சொல்லுங்கள். 26 எம்பி வச்சுருக்காங்க நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு. அவங்க பீகார் கட்டுற ஜிஎஸ்டி 1900 கோடி, தமிழ்நாடு கட்டுறது ஏறக்குறைய 20,000 கோடி ஜிஎஸ்டி. ஆனால் அவர்களுக்கு ஏறக்குறைய 1,00,000 கோடி நிதி ஒதுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே இல்லை. அதே போன்று பீகாருக்கு வெள்ள நிவாரண தடுப்பு பணிகளுக்கு 11,500 கோடி. 100 ஆண்டுகள் கண்டிராத காற்றாற்று வெள்ளம் பெருமழை தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், தென் மாவட்டங்களில் எடுத்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். ஆனால் அவங்க இது வரைக்கும் ஒரு பைசா கூட ஒதுக்கலை. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு போனாங்க. பார்த்துட்டு போனதோடு சரி. இதிலையாவது ஏதாவது ஒதுக்குவாங்க, கருணை இருக்கும், இருதயத்தில் ஈரம் இருக்கும்னு பார்த்தோம். இருதயத்தில் ஈரமில்லாத ஒன்றிய அரசு தான் மோடியோட அரசு. தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று. இது இந்திய யூனியன் பட்ஜெட்டு கிடையாது, ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டுன்னு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. 2 மாநிலத்துக்காக எல்லா மாநிலத்துடைய வரி பணத்தையும் தன்னுடைய ஆட்சி ஆயுட்காலத்தை நீடிப்பதற்கு நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்தியா மக்கள் இதை எல்லோரும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மோடி ஆட்சி என்பதை மாற்றி கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது பல மாநிலங்களிலே தேர்தல் வர இருக்கிறது. அந்த மாநிலங்களில் இது எல்லாம் எதிரொலிக்கும். அது மட்டுமல்ல, 13 சட்டமன்ற தேர்தல் நடந்தது, 13 இடைத்தேர்தல் சட்டமன்றங்கள் நடந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய சரியாக சொல்லணும்னா 10 சட்டமன்றத்தை தொகுதிகளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. 1 சுயேட்சை, 2 தான் பிஜேபி. குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்கள் மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், இங்கே படுதோல்வியை தழுவியிருக்கிறார்கள். இமாச்சல் பிரதேசத்தில் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்தி கொண்டு போனார்கள் என்று சொல்லுகிறார்கள், விலைக்கு வாங்கினார் என்று சொல்லுகிறார்கள். எது உண்மையோ தெரியாது. ஆனால் அந்த இடத்தில் இடைத்தேர்தலிலும் காங்கிரஸ் பேரியக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது, ஜனநாயகம் வென்றிருக்கிறது. ஆகவே மோடி ஆட்சி தொடர்ந்து தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள எல்லா தவறுகளையும் தொடர் நடவடிக்கையாக செய்து வருகிறார்கள். இது வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. ஆனால் பட்ஜெட்டில் தமிழ்நாடு பேர் இடம்பெற 25 தொகுதியாக எங்களை வெற்றி பெற வச்சுன்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய சர்வதிகாரம் அது. தமிழ் தேசியம் பேசுகிறவங்க, தமிழ்நாட்டு மக்களை பேசுகிறவங்க, சரி ஒரு தொகுதியும் வெற்றி பெற வைக்க முடியலன்னா உடனே நிராகரிச்சிருவாங்களா? தமிழ்நாட்டை புறக்கணிச்சிருவாங்களா? இந்தியாவில் தமிழ்நாடு இருக்குல்ல, இதுவும் ஒரு அங்கம் தானே, இதுவும் ஒரு மாநிலம் தானே. மோடி தான் பேசுகிறாரு, அவர் ஆர்எஸ்எஸ் கொள்கையை உள்வாங்கியவர். எப்படி அன்புமணி ராமதாஸ் பேசலாம்? அதை தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுக்கெல்லாம் இன்னும் சீரிய முறையில் பாடத்தை கற்பிப்பார்கள். தொடர் தோல்விகளால் ராகுல் காந்தி ஜாதி ரீதியாக மத ரீதியாக பேசுகிறார் அப்படிங்கிறது. எங்களுக்கு எங்கே தொடர் தோல்வி? முக்து பாரத்னாரு. இந்தியாவிலேயே காங்கிரஸ் இல்லாத தேசமாக இதை மாற்றுவேன்னு சொன்னார். இன்றைக்கி எங்கள் தலைவர், எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துட்டு கேள்வி கேட்குறாரு, பதில் சொல்ல முடியாமல் திணறிட்டு இருக்கார் மோடி, அமித்ஷாவும். நாங்கள் எங்கள் சாதி அரசியல், மத அரசியல் பேசுகிறோம்? காங்கிரஸ் பேரியக்கத்துடைய சித்தாந்தமே எல்லா மக்களுக்குமான கட்சி. இப்போ கூட கிரிராஜ் சிங் அவங்களுடைய அமைச்சர் சொல்கிறாரு, இஸ்லாமியர்கள்லாம் இந்தியாவில் வாடக்கூடாது, மத ரீதியாக பாகிஸ்தான் பிரித்த பிறகு எதற்காக இருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன நியாயம்? அது தேர்தலுக்கு வரும்போது நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேச மாட்டேன்றது, தேர்தல் முடிஞ்ச உடனே அவன் அமைச்சர்களை விட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது.